சின்னையாவை எதுக்காக இந்த கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கோம்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும், அவ்வளவு விசேஷமாமா இந்த கோயில். இதை சொல்லியிருந்தா வந்தே இருக்க மாட்டேன். சத்தமா பேசாத, சோறு போட மாட்டான். கேட்டுச்சு சாமி கும்பிட்றா. வாங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கு? நன்னா இருக்கேன். சுவாமி தரிசனம் பண்ணிட்டேல? பண்ணிட்டேன். சரிண்ணா, உத்தரவு வாங்கிக்கிறேன். வீட்டு வாடகை என்னாச்சு? அண்ணா என்னண்ணா இப்படி கேட்டேல்? வருமானம் வந்தா நான் கொடுக்க மாட்டேனா? கோயிலுக்கு வர்றவன்லாம் பிச்சைக்கார பயிலுங்க 5 ரூபா போடுறானுங்க. நான் எங்கன்னா வாடகை கொடுக்கறது? டெய்லி ஒவ்வொரு ரூபாயை போடாம மொத்தமா 5 ரூபாயை போட்டிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அது சரி. ஏன்னா தனலட்சுமி இல்லாம கோவிலுக்கு வந்திருக்கல, எங்கண்ணா தனலட்சுமி? எங்க வீட்டு மகாலட்சுமி இல்லாம கோயிலுக்கு வருவேனா? அங்க பாருங்க. தனலட்சுமிக்கு வரன் பார்த்தேன்னு சொன்னேல, ஏதா கிடைச்சதோ? பார்த்துட்டு இருக்கேன். நல்ல இடமா அமைய வேண்டாமா? போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கண்டிப்பாண்ணா, நம்ம தனலட்சுமிக்கு ஏற்ற மாதிரி தங்கமான பையன் கண்டிப்பா கிடைச்சிடுவானா, கவலையே படாதே. ஏதோ உங்க ஆசீர்வாதம், அம்பாள் ஆசீர்வாதம். கிடைச்சிடுத்தோ. வாங்க அம்பி, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? தட்டில் போட்ட காசு வேணுமா ஆனாவா? என்ன அம்பி, நீங்க டெய்லி கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ஆல்ரெடி எனக்கு பாதி மேரேஜ் ஆயிடுச்சு, உள்ள போ. நமக்கு சாப்பாடே போட மாட்டான். அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். அருணாடு சார், அருணாடு சார். தம்பி என்ன பாரு? சாரி நாகராஜ், மேனதுக்காக கக்கா போயிடுச்சு போல இருக்கு. ப்ளீஸ் தொடச்சுக்கோ. தம்பி இல்ல பழசு எதுவும் இல்ல, போயிட்டு அப்புறமா வா. சார் நான் நாகராஜ் சார், வாடகை கொடுக்க வந்திருக்கேன். வணக்கம் சார். சொல்லியா நாகராஜ், எங்க கிளம்பிட்ட இவ்வளவு டிப் டாப்பா? எனக்கு இன்னொரு கம்பெனியில் மேனேஜரிங் போஸ்டிங் கிடச்சிருக்கு, அதனால தான் சீக்கிரமாக போகிறேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதனால தான் வாடகை இப்போயே கொடுத்துடலான்னு. இப்போல்லாம் எவனுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுக்கறதுனே விவஸ்தை இல்லாமல் போச்சு. எல்லாம் கலிகாலம் ஐயா. இருக்கட்டும் சார், வச்சுக்கோங்க. வச்சுட்டு போ. கை நீட்டவே பயமாக இருக்கு. வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி கையில் இருக்கிற மோதிரத்தை ஆட்டையை போட்டு போகிறாங்க. இங்கே வச்சிடறேன் சார். சார் ஒரு சின்ன விஷயம், மேலே இருக்கிற பக்கத்து ரூம் பசங்க தொல்லை தாங்க முடியல சார். நைட் ஆனால் கதவை தட்டி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் வாந்தி எடுத்தனும் பயப்படுத்துகிறாங்க. இப்போ கூட பாருங்க, மேலே நினச்சி சொல்லிட்டு காக்கா காக்கா கொஞ்சம் போய் சொல்கிறான். கொஞ்சம் கண்டிச்சிருங்க சார். நிறுத்தியா? யாரை பற்றி தப்பாக பேசுகிற? பச்சை மண்ணுங்க அவனுங்க. எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவனுங்களை பற்றி இன்னொரு தடவை ஏதாச்சும் தப்பாக பேசுன ஒரு ஜாமான் ஜெட்லாம் தூக்கி ரோட்டில் போட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் வரேன் சார். ஐயா ஐயா ஐயா, நம்ம சின்னையா பண்ற கூத்த நீங்களே வந்து பாருங்க ஐயா. ஐயா இது எப்ப பால் குழந்தைய குறை சொல்லினேக்குதுண்ணா. கொஞ்சம் அப்படியே என்ன கொஞ்சிட்டாலும் அவர் என்ன கூத்து பண்ணிருக்காரு, நீங்களும் வந்து பாருங்க ஐயா. வாங்க ஐயா நீங்க. தொட்டு பார்த்தது தப்பா. வீட்டுல கொள்ளகாரி சும்மா ஜிங்கி ஜிங்கி ஜிங்கனா. பாருங்கண்ணா, குழந்தையா இருக்கும் போது இந்த அழகை அப்படியே மெயின்டைன் பண்றால. வெள்ளக்கார தோத்தால. ஏய் குழந்தை, ஏய் ஏய் விளக்கண்ணா இங்க வா. நான் சொல்றேன். அத நான் தான் சொல்லுவேன். சின்னையா தனலட்சுமி பொண்ணுகிட்ட காதல் வந்து பட்டாரு. இது நடக்காது.
ஒரு காலம் நடக்காது. நோ நெவர். ஒய் ஏன் நடக்காது? நான் லவ் பண்ண கூடாதா? டெல் மீ குயிக். தம்பி, நம்ம அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னாங்க நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரவ நம்ம உறவு பிரிச்சிருவாங்க தானே. கல்யாணம் வேண்டாம் நம்ம சொன்னாங்க. நம்ம 1 ரூபா காயில வர சிங்கம் நம்மளை பிரிச்சிருவாங்க. கோயிலா சொல்லாத சும்மா இருந்தேன். தம்பி தம்பி குழந்தை யா நமக்கு குழந்தை ஆசை வரக்கூடாதுன்னா நம்ம அம்மா முதல்ல பிறந்த அண்ணனுக்கு பச்சை குழந்தைன்னு பேர் வச்சாங்க. நடுவில் பிறந்த எனக்கு குழந்தைன்னு அப்ப பிறந்து கையிலேயே இருந்த உனக்கு கை குழந்தைன்னு பேர் வச்சுட்டு அழகுல பூரிச்சு போய் அப்படியே செத்துட்டான். தம்பி புரிஞ்சுக்கோடா, இனி நம்ம எல்லாருமே குழந்தை தாண்டா. நான் பேரை மாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தம்பி இந்த பேர் நல்லா இருக்கு, இதே வச்சுக்கிறேன். என்ன சொன்னாலும் நடக்காது. தனலட்சுமி எனக்கு கிடைக்கலன்னா உங்க 2 பேரையும் கத்தி எடுத்து குத்திட்டு நான் ஆர்டர் பண்ணிக்குவேன். ஐயோ நிறுத்துங்க. சின்னையாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே சொல்றேன். உங்களை மாதிரி மொட்டை பையனாவே அவன் இருப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த குழந்தை குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணாமா? அவனுக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல, உங்க 2 பேரையும் நானே கொலை பண்ணுவேன். சபாஸ்ரா கோதாண்ட சபாஸ்ரா. தம்பி நீ சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறான்டா. நடுவுல இந்த குழந்தைக்கு ஒரு அட்டகாசமான கல்யாணம் நடத்துறான்டா. ஓ லவ்லி 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 ப்ரோ. ஏண்டா அடிச்சா அபில்சோடா வரும். இதுதான்டா வாயை உடைச்சாங்க. இந்த ரணகலத்திலையும் ஒரு கிளிகளுக்கு இருக்குடா. என்ன மச்சான், நம்மளே இந்த அடி அடிக்கிறானுங்கன்னா அவனை என்ன வெளு பண்ணுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க முடியல. நாகராஜனே யோ ஃபுல்லா அடிச்சு போட்டு அப்புறம் என்னையா என்ன? நான் தானே சுமன். சும்மா நீங்க என்னங்க இவ்வளவு நேரம் உங்களை தான் விழுத்தானுங்களா? என்னன்னே சொல்றீங்க? நீங்க ரொம்ப நல்லவராச்சே, அப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்களே. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. திசை மாறி போன இளைஞர் வாழ்க்கையில கொஞ்சம் புத்துணர்ச்சி தந்தேன். அது தப்பா? புரியலையே தம்பி. பெரியவங்க என்ன சொன்னாங்க? சொன்னா சொல்ல போயா சொல்றேன்பா. வருங்கால இந்தியா இளைஞர் கையில் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமாண்ணே. அதாவது ஆனா நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்க குடிய மறக்க நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன். அது அப்படியே குடிச்சா கசக்குன்னு நினைச்சு கூட இனிப்பு கலந்து ஒரு மருந்து சேர்த்தேன். அவனுங்களும் குடிச்சானுங்க. குடிச்ச உடனே மதுவை மறந்துட்டானுங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. நல்ல விஷயம் தானே. இதுக்கு அவங்கள அடிச்சானுங்க. மது விட்டானுங்க, நல்ல விஷயம் தானே. மாதுவை தேடி போயிட்டானுங்க. மாதுவா? அது என்னென்ன பவுட்ரு? அந்த பவுடரை பற்றி தம்பி எஸ்ஐ கிட்ட போய் நான் கொஞ்சம் குடிக்க தண்ணி விட்டுன்னு கேளு. கரெக்டாக கட்டி விட்டாரு. ஏன்பா பயம்புறுத்துற? இளைஞர்களோட இளமை அழிக்கிறதுக்கு நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்க. உன்னெல்லாம் அச்சு வாயை உடைச்சிட தப்பே இல்லையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்னடா அங்க சத்தம்? வாங்கினது பத்தலையா? ஏந்தர்ரா கை விடுங்க சார். டேய் நானே சார் சார். ஆமா. எங்கடா அவனுங்க? யார் சார்? எங்கடா அவனுங்க? தம்பி சுமனு வெளிவாப்பா சார் கூப்பிடுறாரு. ஏய்
வெளில வாங்கடா. நீங்களா வரீங்களா இல்ல நானா வர வைக்கட்டுமா? வந்துடும் சார். என்ன சார் வேணும்? எதுக்கு இவங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களால என் மது என்னைய தப்பா நினைச்சிட்டு போயிட்டா சார். சத்தமா பேசிட்டா தப்பு செய்யலன்னு ஆயிடுமா? அதானே சாரை எதிர்த்து பேசுற. இவன் இப்படிதான் சார் என்னையும் அசிங்கப்படுத்திட்டான் சார். யார் நாத்தராஜ் ஐயா? அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர வைக்க மாட்டேன். ஐயோ நாத்தா, அதுக்குள்ளேயே உட்கார்ற, எல்லாத்தையும் பிரிச்சு ஊத்திய. நானா? பின்ன யார் உங்க அப்பனா? பால் குடிக்க வேண்டிய வயசுல பீர் குடி. எல்லாம் என் நேரம். பிராந்தியா பீரா? எனக்கு பிராந்தி. ஓகே. நம்ம உட்கார வேண்டியதான். டேய் தம்பி நாதராஜ், டேய் சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க. தம்பி கேட்கணும், அண்ணன் பதில் சொல்லணும். டெய்லி காலையில் நெத்தியில் ஒரு பட்டை, அதுக்கு நடுவில் ஒரு மச்சி பொட்டு வச்சுக்கிட்டு டிப்டாப்பாக கிளம்பி போகிற, இருந்ததுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறேன். அப்படி என்ன தானே வேலை பார்க்குற நீ? வேற என்ன வேலையா இருக்கும்? புரோக்கர் தான். தம்பி இதுக்கு முன்னால் புரோக்கராக இருந்திருக்காரு, அதான் கரெக்டாக சொல்கிறேன். என்ன கவுண்டரா? ஏன்னா போதை நீங்கள் கவுண்டர் அடிச்சா எனக்கு தெரியாதா? அப்படியே மூஞ்சில் மச்சி என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன்டா. வேஸ்ட் பண்ணாத. அது நான் கூட இல்லை, கையில் இருக்கிற சரக்கு என்னதான் போதையில் இருந்தாலும் கரெக்டாக பேசணும். ஏய் டேய் மண்டை உடைஞ்சிரும்டா. ஏய் அவனும் போல. ஐயோ ஏய் நாதர, உட்கார் 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 உட்கார். ஏண்டா முள்ளம்பன்றி மாதிரி ஒரு மூஞ்சி, அந்த மூஞ்சி நடுவில் ககுஸ் போன மாதிரி ஒரு வாய், கருங்கிறது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு உடம்பு. இதை வச்சுட்டு நீ எங்களை போட்டுக்குவீங்க. என்னதான் போதையில் இருந்தாலும் அன்பார்லிமெண்ட் வார்த்தைலாம் பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா கண்டமாயிடும். தப்பாசு தப்பாசு. எங்களை நீ கண்டம் பண்ணிடுவியா? ரைட் தம்பி, லவ் மேட்ட சொல்லு தலைவா. அண்ணன் வீல் ஆயிட்டாப்ல, கொஞ்சம் இங்கே வந்து உன் கதையை சொல்லுவா. இப்போ வாட்சலாம் வாட்சலாம். ரைட் முடிஞ்ச அஜா கிராம் நம்ம தம்பியா, அவனை அச்சு போல நீ. ஆமா தப்பா மேட்ரு. இப்ப பாரு அண்ணா, நம்ம அக்காவை பத்தி தப்பா பேசுறாங்க. டேய் நான் எங்கடா உங்க அக்காவை பத்தி தப்பா பேசுனேன்? நீ தான் பேசுன. என்ன தப்பா பேசுனா? அண்ணா இந்த பேமானி பையன் பாட்டில கையில கொடுத்துட்டு சரக்கா நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறேன்னு சொன்னானே. நான் இல்லைங்க, நான் சொல்லிங்க. நான் சொல்லப்பா, நான் சொல்லப்பா. இல்லப்பா நான் சொல்ல. இனிமேலாச்சும் எங்களை பத்தி போட்டு கொடுக்காம சமத்தா இருக்கணும். டேய் தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன வளர்ந்துச்சலாம்? ஓகேவா? ஏய் ஃப்ரெண்டு, லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல. சின்ன பசங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க. பதிலுக்கு நம்மளும் செஞ்சோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். ஐ எம் ப்ரீ பேட். டேய் நீ என்னண்ணே உங்க வாயில நிப்பிள் வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏய் வாணு கழட்டிட்டு வந்தா.
நான் வைக்கிற சொல்லிட்டு வைப்பானுங்க. அதானே அண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் வாயில நிப்பில் வச்சு வாயில நம்ம நிப்பில் வைக்கிறேண்ணே. மகிழ்ச்சி, இன்பம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆளுங்க எல்லாரும் எங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்துருவானுங்க. அப்புறம் எல்லாரையும் மொத்தமா பரலோகம் அனுப்பிடுறேன். அப்புறம் என்ன நிப்பல சொன்னா ஐயோ, உங்க நிலைமையில நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா. மிக்க மகிழ்ச்சி. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, வயசானவங்களை வாக்கிங் அனுப்பி சேசிங் அனுப்பான்னு சொன்னா கேட்கிறேன் நீ. தபார் எம்கே வந்து நிக்கிறானு. டேய், எதுக்குடா சிரிக்கிற பண்ணி? டேய், போதுண்டா உன் சிரிப்பு. நித்துறான்றல எங்கடா இருக்கிறானுங்க உனங்க? கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றதுக்கு நீ ஒன்றும் வல்லரசு விஜயகாந்த் கிடையாது, நான் வாசிம் கார்டு கிடையாது. சாவும் போது கூட தேவையில்லாம பஞ்ச் அடிக்கிறானே. ஏண்டா என்ன நீங்க 2 பேரும் கொல்ல போறீங்களா? ஆமா. அது உங்களால முடியாதுடா. ஏன் முடியாது? அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்லடா. இப்படியே பேசுனா எப்படா உயிரோட இருப்பான்? நான் அவனை போன. நீ வெட்டி எறியறதுக்கு நான் ஒன்றும் வாழை மரம் கிடையாது, வழுக்கு மரம்டா. அருவாள் எடுத்துட்டு வந்து என் கழுத்து மேல வச்சு பார். என்னது இது? பஞ்ச் டயலாக். ஓ, பஞ்சா. டேய் டேய் பண்ணி மூஞ்சுவாயா, ரிங்டோனை கேட்டல்ல? நரசிம்மா படத்துல கேட்டேன். ஏற்கனவே சாக்கடிச்ச மாதிரி தான் இருக்க, பார்த்து. தானாவே வந்து மாட்டுது ஆடு. மண்ணாது பயமா இருக்குதுல, பேசு. நீ பேசுறதே குழந்தைகிட்ட தான்டா. ஏய், நீ மட்டும் இங்க வரல, மிமிக்ரி இல்ல, உன் ஆளோட மூச்சு காத்து நின்றோம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் கும்பகோணத்துக்காரனோட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். நான் சொல்றத மட்டும் கேளு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு உன் பொருள் வேணும்னா எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும். நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டு வாடா பெண்ண. என்ன சொல்றான் அந்த சின்ன பையன்? கரெக்டா தானே சொல்லியிருக்கான். இருந்தாலும் அதை அவன் சொல்லக்கூடாதுல்ல, அவனை நம்ம தூக்குறோம். மகிழ்ச்சி, இன்பம். டேய் வாங்கடா. டேய், இவனுக்கு பேட்டா காசை கொடுத்து விடுறா. எதுக்குடா 2 வாட்டி கேக்குறேன்? அப்புறம் என்னடா, வச்சது நான் தான் தெரியும்ல. வரேன் முறையெல்லாம் இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வந்த வேலையை வர மொட்டை. ஏண்டா உன் வாய்ஸ் வச்சுட்டு கூப்பிட்டா எவன்டா வருவா? என்னடா நீ சொல்றது ஆளுகளே கேட்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நல்ல பேண்ட் சட்டையை வாங்கி பாட்டா. டம்மி பீஸ் வந்துட்டான் போல, டப்புன்னு கிளம்பு. அட இரியா வரேன். வேற ஒருத்தன் கொடுக்குற 40 ரூபா ஓவர் சம்பளத்துக்கு அவன் பொண்டாட்டி இருக்கிற மாதிரி நாகம்மான்னு கூப்பிட்டு உயிர் எடுக்கிறோம். ஐயா, வெந்நீர் ரெடி. ஐயா, தண்ணி மழை கொதிக்குது. இவர் எனக்கு 11வது ஆளு. இந்த முறையே எனக்கு போனஸ் தரணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வெண்ணில 2 அட பாவியலா, அண்டாக்குள்ள 2 காலை இறங்கி வேக வைக்க போறீங்களா? டேய் சேது, எங்கடா இருக்க? என்னடா சத்தம் இங்க? தம்பி ரெடினா அண்டாக்குள்ள கால் எடுத்து வைக்க வேண்டியது தானே. அவன் காலு வெந்து அவன் கதற சத்தம் அப்ப புரியும். குழந்தை பிரதர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நடக்கும். கரெக்டா சொல்ல தம்பி.
வந்துட்டீங்களா? உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. வர்ற கால் என்ன காப்பாத்துறதுக்கு வந்திருக்கடா. எடுத்து பேசுறா. அது ஓங்கால் இல்லடா, ஓங்கால் வேக போறதுதான். தம்பி கை குழந்தைடா. போன் உன் தம்பியோட தாண்டா. பல்பு கண்ணா காதல் வச்சு பாடுறா. பேசுறது யாருன்னு தெரியும். தம்பி கை குழந்தை இல்லடா, சேதுடா. ஏண்டா பால்வாடி, என் நண்பனையும் சேர்த்து அனுப்பி வைடானா லோ பேட்டரியான ரோபோ மாதிரி இருக்க ஓன் தம்பி அனுப்பி என்ன தட்டி தூங்கலான்னு பாக்குறியாடா? இப்போ ஓன் தம்பியோட ரிங் டோனை கேக்குறியா? அண்ணா 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 வலிக்குண்ணா, அடிக்கிறானே அண்ணா, ப்ளீஸ்ண்ணா வந்து காப்பாத்துண்ணா. அண்ணா அண்ணா ஐயோ வலிக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா வந்து காப்பாத்துண்ணா. கேட்டியா? உன் தம்பி கதறத கேட்டியா? ஏய், தம்பி கை குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு? அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா என் நண்பனை கூட்டிட்டு நீயே வாடா, இப்ப வாடா. தம்பின்னு சொல்ற, நம்ம தம்பிக்கு என்ன ஆச்சு? தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னும் 10 நிமிஷத்துல தம்பியோட ஏய் பல்வே அக்கா தூக்கி ஜீப்ல வாடா, வாங்குறது பத்திரியா? வாடா. கவலைப்படாத.